எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? நான் பேசுகின்றேன், ஆனால் எவரும் என்னை கவனிப்பதில்லை என்பதுதான். நாம் பேசுகின்றோம், ஆனால் நம்முடைய வீட்டில் கூட நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம். ஒரு தகப்பன் பேசுகின்றார், பிள்ளைகள் கேட்பதில்லை. ஒரு தாய் அழுகின்றால் யாரும் கவனிப்பதில்லை. ஒரு கணவன் மனம் உடைந்து பேசுகின்றார், யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு மனைவி தன் வேதனையை சொல்லுகின்றால் யாரும் செவி கொடுப்பதில்லை. ஒரு முதியவர் பேசுகின்றார், ஆனால் அவரது வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லை. ஒரு இளைஞன் தன் கனவுகளை சொல்லுகின்றான், ஆனால் அனைவரும் அவனை பார்த்து கேலி செய்கின்றார்கள். ஒரு ஊழியக்காரன் உண்மையை பேசுகின்றான், ஆனால் யாரும் நம்புவதில்லை. நான் இத்தனை ஆண்டுகளாக ஜெபிக்கின்றேன், ஏன் தேவன் அமைதியாக இருக்கின்றார்? தேவன் உண்மையாகவே என் ஜெபத்தை கேட்கிறாரா என்று பலர் கண்ணீரோடு கேட்கின்றார்கள். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் வீட்டின் மேற்கூரையை தாண்டுகின்றதா என்ற சந்தேகம் கூட நமக்கு வருகின்றது. இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமும் ஒரு அதிர்ச்சியூட்டும் பதிலை நமக்கு அளித்து விட்டது. ஒரு நாள் ஒரு மனிதன் வானத்தை பார்த்து பேசினான். சூரியனை பார்த்து சொன்னான், சூரியனே நில். சந்திரனை பார்த்து சொன்னான், சந்திரனே நில். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றன. சூரியனும் சந்திரனும் மட்டுமல்ல, பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த பரிசுத்த தேவனும் அந்த வார்த்தையை கேட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சூரியனையும் சந்திரனையும் காலத்தையும் படைத்த தேவன் யோசுவா என்கிற ஒரு மனிதனின் சொல்லை கேட்டார். ஒரு குழந்தை அழுதால் தாய் தூக்கத்தை விட்டு எழுந்து விடுவாள். ஒரு நோயாளி வலியில் கத்தினால் மருத்துவர் ஓடி வருவார். ஒரு குடிமகன் மனு கொடுத்தால் அதிகாரி பரிசீலிப்பார் அதை. ஆனால் ஒரு மனிதன் பூமியில் நின்று பேச பரலோக தேவன் கேட்டார் என்றால் அது எவ்வளவு பெரிய அதிசயம்! இது யோசுவா என்கிற ஒரு மனிதனின் பெருமையை பற்றியது அல்ல. இது ஒரு மனிதன் தேவனை கட்டளையிட முடியும் என்பதை பற்றியதும் அல்ல. இது தேவன் தம்மோடு உடன்படிக்கையில் நடக்கும் மனிதனின் விசுவாச வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துகின்றார் என்பதை காட்டும் ஒரு பரிசுத்தமான உண்மை. தேவன் எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கின்றார், ஆனால் எல்லாருடைய சொல்லையும் உறுதிப்படுத்துவதில்லை. தேவன் பலருடைய ஜெபத்தை கேட்கின்றார், ஆனால் சிலருடைய வார்த்தையை வரலாறாக மாற்றுகின்றார். நடந்த உண்மை என்னவெனில், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேலர் கிபியோனியருடன் உடன்படிக்கை செய்ததால் 5 எமோரிய ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து கிபியோனியரை தாக்க வருகின்றனர். கிபியோனியர் யோசுவாவிடம் உதவி கேட்கின்றார்கள். பரிசுத்த தேவன் யோசுவாவிடம் அவர்களுக்கு பயப்படாதே, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அதன்படி யோசுவா இரவு முழுவதும் பயணம் செய்து எதிரிகளை தாக்குகின்றான். தேவன் எதிரிகளை குழப்பி பெரிய கல்மலையை பொழிந்து அவர்களை அழிக்கின்றார். ஆனால் யுத்தம் இன்னும் முழுமையாக முடியவில்லை. சூரியன் மறைந்து விட்டால் எதிரிகள் தப்பித்து விடுவார்கள் என்பதை யோசுவா அறிந்து வைத்திருந்தான். தேவன் ஏற்கனவே வெற்றியை வாக்குத்தத்தம் செய்திருந்ததால் யோசுவா பரிசுத்த தேவனை நோக்கி பேசி விசுவாசத்தோடு அவன் இவ்வாறு கூறினான், சூரியனே கிபியோன் மேல் நில்லு, சந்திரனே ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேல் நில்லு என்கின்றான். இஸ்ரவேலர் தங்கள் எதிரிகளை முழுமையாக முறியடிக்கும் மட்டும் சூரியனும் சந்திரனும் நின்றன. இதை பற்றி பரிசுத்த வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது, பரிசுத்த தேவன் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை போல ஒரு நாளும் அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்பதுதான். பரிசுத்த தேவன் ஏன் யோசுவாவின் வார்த்தையை கேட்க வேண்டும்? அவன் மனிதரோட பெரியவனா? அவன் பாவம் இல்லாதவனா? அவனிடம் ஏதாவது மந்திர சக்தி இருந்ததா? நிச்சயம் இல்லை. அப்படியானால் யோசுவா என்கிற ஒரு மனிதனின் சொல்லை கேட்கும் அளவிற்கு தேவனுடைய இருதயத்தை தொட்ட அந்த ரகசியம்தான் என்ன? இந்த சம்பவம் மனிதனின் வல்லமையை அல்ல, யோசுவா என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தேவ சித்தத்தில் நின்று பேசின வார்த்தையை தேவன் எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றார் என்பதை காட்டுகின்றது. யோசுவாவின் நோக்கம் தனது மகிமை அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்பதே. அதனால் கர்த்தர் அவனுடைய சொல்லை கேட்டு அற்புதமாக செயல்பட்டார். ஒரு மனிதனின் சொல் கேட்ட தெய்வம் என்பதன் அர்த்தம் தேவன் மனிதனின் அடிமை என்று அல்ல, தேவன் மனிதனின் ஆசைகளை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அல்ல. மாறாக அதன் அர்த்தம் தேவன் தம்முடைய சித்தத்தில் நடக்கும் மனிதனை எவ்வளவாக மதிக்கின்றார், அவன் விசுவாச வார்த்தையை எப்படி வரலாறாக மாற்றுகின்றார் என்பதே. இது மாத்திரமல்ல, யோசுவா என்கிற ஒரு மனிதன் சொன்னான், சூரியனே சந்திரனே நில்லுங்கள் என்று. அவைகள் நின்றன. அதை போலவே எலியா என்கிற ஒரு மனிதன் ஜெபித்தான், வானம் மூடப்பட்டது. அதே எலியா மீண்டும் ஜெபித்தான், வானம் திறந்தது. மோசே என்கிற ஒரு மனிதன் வேண்டினான், ஒரு ஜனத்தின் அழிவு தள்ளி வைக்கப்பட்டது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அழுதான், மரண நாள் மாற்றி நீட்டிக்கப்பட்டது. அன்னாள் என்கிற ஒரு பெண் மனதில் பேசினால் தீர்க்கதரிசி பிறந்தான். ஒரு சபை ஜெபித்தது, சிறை கதவுகள் திறந்தன. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் சொல்வதை தேவன் கேட்க வேண்டுமானால், நம் ஜெபத்திற்கு தேவன் பதில் தர வேண்டுமானால், நாம் கண்ணீர் வடிக்கும் போது நம்மை தேவன் விசாரிக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வியாதி படுக்கையை தேவன் மாற்ற வேண்டுமானால்,
நாம் கைவிடப்படும் பொழுது நம் கரங்களை தேவன் பிடிக்க வேண்டுமே, ஆனால் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று தவிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவ வேண்டும் என்றால், நாம் சோர்ந்து போகும் பொழுது தேவன் நம்மை தூக்கி எடுக்க வேண்டுமானால், நம்முடைய எதிரிகளிடமிருந்து தேவன் நம்மை காக்க வேண்டுமானால், நம் வாழ்க்கையின் பாதையில் தோன்றும் தடைகளை நம் தேவன் தகர்த்தெறிய வேண்டுமானால், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜென்ம பாவங்களோடு பிறந்து கர்ம பாவங்களை செய்து பாவங்களின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் நம்மை விடுவிக்கும்படியாக பரிசுத்த தேவனாகிய இயேசு ஒருவரே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கான அத்தனை தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் உயிரையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று முழுமையாக விசுவாசித்து அவர் ஒருவரையே நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடந்து என்றென்றும் அவரோடு உறவில் இருந்து அவரை போலவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் மேலும் அவர் வார்த்தையின் மேலும் முழு விசுவாசம் கொண்டு நாமும் தேவனும் அவருடைய சித்தத்தின்படி பேசுவோமே, ஆனால் நாம் பேசுவதையும் நம் தேவன் கேட்பார், நம் கண்ணீரை காண்பார், நம் ஜெபத்துக்கு பதில் தருவார், நம் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுவார், நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், நம்மை கொண்டு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கின்றது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றது. நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டாவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற பரிசுத்த வேதாகம வார்த்தைகளை என்றென்றும் நாம் நினைவில் கொள்ளுவோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருந்தால், இந்த காணொலியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய நலன் விரும்பிகளுக்கும் பகிருங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்கள்.